C4E Award ஜெயிச்ச Galaxy M30s ஓட அடுத்த வெர்ஷன் Galaxy M31 கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. ஸோ இப்போ அது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி அதோட ஒரு சில ஃபீச்சர்ஸை பற்றி மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாம்சங் கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் Galaxy M31 பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளஸ் ஒரு Galaxy M31 ஃபோனையும் கிவ்அவேல கொடுக்க போகிறேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். எப்படி அந்த கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கலாம், எப்படி ஒரு Galaxy M31 ஃபோன் நீங்கள் ஜெயிக்கலாம், அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோ எண்டிங்கில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4ETech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இந்த M31ஓட மெயின் செல்லிங் பாயிண்ட், இதில் எது பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். இதில் பின்னாடி இப்போ 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 64 மெகா பிக்சல் சென்சர். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்சங் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டைனாமிக் ரேஞ்ச் இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும், தாறுமாறாக இருக்குது. டீட்டெயில் லெவல்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே இன்னும் ஒரு சில உதாரணம் நீங்களே பாருங்கள். அப்பேர்ச்சர் f1.69 இந்த லென்ஸ்க்கு. ஸோ அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ரொம்ப ஷாலோவாக இருக்குது. அதாவது சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் உள்ள இந்த செப்பரேஷன் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இப்போ சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் க்ளோஸாக போகணுன்னா ஒரு டெடிக்கேட்டடான மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ரோ கேமராஸ் நம்ம மற்ற பிரான்ச்லேயும் பார்த்துருக்கோம். பட் சாம்சங் இங்கே ஒரு பெட்டரான ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. இது ஒரு 5 மெகா பிக்சல் f2.4 கேமரா. இதில் நல்ல விஷயம் என்னென்னா கலர்ஸ் ப்ரைமரி கேமராவுக்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய. ஜென்ரலாக மற்ற ஃபோன்ஸில் அந்த கலர்ஸ் அவ்வளோ நல்லா மேட்ச் ஆகாது. ஸோ கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக தெரியும். பட் இங்கே அப்படி சாம்சங் பண்ணலை. இதே தான் இங்கே அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட்லையும் நடந்திருக்கு. திருப்பியும் அந்த கலர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறையவே இந்த இமேஜ்குள்ளே ஃபிட் இன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். இம்ப்ரெசிவ் பற்றி பேசையில் இங்கே டெடிக்கேட்டடாக ஒரு லோ லைட் மோடும் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா இங்கேயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அது எல்லாமே நம்ம அன்பாக்சிங் இல்லை ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். சூப்பர் ஸ்டடி வீடியோ ஆப்ஷனும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே என்னோடய நிலையில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது கையில் தான் இந்த ஃபோனை பிடிச்சிருக்கேன். ஹேண்ட்ஹெல்டில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபுட்டேஜ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. இது 1080p 4Kயும் M31 ஷூட் பண்ண முடியும். டிஸ்பிளே சாம்சங் இங்கே திருப்பியும் AMOLED யூஸ் பண்ணியிருக்காங்க. M40ல் LCD யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு Infinity U பேனல். டிஸ்பிளே நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ஜென்ரலாக AMOLED பேனல்ஸில் பார்க்குற மாதிரி நல்லா லைவ்லியாக, வைப்ரண்ட்டாக, ரிச்சாக இருக்குது கலர்ஸ். வியூவிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது ரொம்ப பிரைட்டான பேனல். ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் வெளியில் எடுக்கலையும் சரி, வீடியோ ஷூட் பண்ணலையும் சரி, இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. இங்கே டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் பேட்டரியும் M30s இருக்கிற மாதிரி 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக C4ETech தமிழில் ஒரு பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் பண்ணோம். அதில் M30s மற்ற எல்லா ஃபோன்ஸோடையுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே M31 அதே மாதிரி தான் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். இப்போ M சீரீஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி சாம்சங்லேருந்து அர்ஜுன் ஒருத்தர் வந்திருந்தார். C4ETech இங்கிலீஷில் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் M சீரீஸில் எங்கள் ஃபோக்கஸ் பேட்டரியில் இருக்க போது, பேட்டரி நாங்கள் எப்போவுமே ஹை கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னமும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க சாம்சங். ஸோ அது ஒரு மேஜர் பாசிட்டிவாக தெரியுது. ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் திருப்பி எடுத்துகிட்டு வரணும். டைப் சி இங்கே இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். இப்போ 25 February இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது. ப்ரைஸிங் 15,000 ரூபாய்க்கு கம்மியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆகையில் அன்பாக்சிங், இன்னும் டீட்டெயில்டான ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ, இதை பற்றி எல்லாமே என்ன விஷயம்லாம் இந்த வீடியோவில் பேசலையோ அது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பேசுவோம். உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்துக்கும் அந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கிவ்அவேக்கு போவோம். ஏற்கனவே C4ETech தமிழ் கிவ்அவே இதில் எது நீங்கள் கலந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும். அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். இது ஒரு C4ETech தமிழ் கிவ்அவே. ஸோ C4ETech தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கணுன்னா ஒரு C4ETech தமிழ் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள அந்த லிங்க்குக்கு போங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் C4ETech தமிழ் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது அங்கே வெரிஃபை ஆகும். அவ்வளோதான், அது ஒரு என்ட்ரி முடிஞ்சிருச்சு. கிவ்அவே இன்னிலேருந்து 11 மார்ச் வரைக்கும் ரன் ஆகும். 12 ஒரு வின்னர் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒரு புது Galaxy M31 ஃபோன் டேரெக்டாக Amazon.in ஆர்டர் பண்ணுவேன். ஸோ
எத்தனை நாளில் டெலிவர் ஆகுமோ அத்தனை நாளில் டெலிவர் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ட்ரிஸ் வேணும், உங்களோட வின்னிங் சான்சஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணலாம். பட் இது டோட்டலி ஆப்ஷனல், பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு இந்தியா ஒன்லி கிவ் அவே. ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தால் தான் இதில் கலந்துக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. குட் லக் கிவ் அவேக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான், ரெகுலராக சொல்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த M31 பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு கேளுங்க. கண்டிப்பாக அன்பாக்சிங் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4ETech தமிழ். Have a nice day. Bye.